Yeah. Hi everyone. This is Vaishnavi, CEO of Cosmic One. So sorry for the disturbance. It is my pet dog named Roxy. So yeah, welcome to the webinar. So you are here to learn about the truth of preparing for competitive exams. And sure, I'm going to walk you through the truths. So in the webinar, we have some timestamps in the sense இது ஸ்ட்ரீம்ட் வீடியோ இல்லை, அதாவது கட் பண்ணி அப்லோட் பண்ண வீடியோ இல்லை, அதனால we cannot say இந்த டைம்ல இதாக இருக்க போகுது, இந்த டைம்ல இதாக இருக்க போகுது, but we have break it down into sessions. The first one is the history. So facts அப்படின்னு சொன்னாலும் ட்ரூத் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ ஃபேக்டை நம்ம ஹிஸ்ட்ரி இல்லாம கனெக்ட் பண்ணவே முடியாது, கரெக்டா? ஸோ we are going to know about the history of service examination in India and throughout the world. ஸோ வேர்ல்டில் எப்போ சிவில் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த லெகசி. ஸோ அதில் ஒரு ப்ரைட் இருக்குதானே, கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு நம்ம சொல்லிக்கிறதுல கண்டிப்பாக ஒரு ப்ரைட் இருக்கு. ஸோ அந்த ப்ரைட் எப்படி வந்துச்சு, எப்படி டெவலப் ஆச்சுங்கிறத we'd see in the legacy. So next we have the transformations. ஸோ கண்டிப்பாக ஒருவேளை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இல்லை யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க, ஒரு சீரியஸான கவர்மெண்ட் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ வுட் நோ அது எப்படி ஒரு மனுஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது யூல் பி நோயிங், ஆர் ஐ வில் வாக் த்ரூ இட். ஃபைன். ஸோ நான் ஏன் இதை ஆரம்பிச்சேங்கிறது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ காட் த்ரூ the competitive exams preparation I've done back years. Fine. So the next part is the negatives of preparing for competitive exams. So நிறைய webinars, நிறைய YouTube videos, நிறைய inspiring videos இருக்கு, but they are really negative sides of this competitive exam preparation too. So ஒரு மேக்னெட் எடுத்தா நார்த் போல் சவுத் போல்னு இருக்க மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் we have negatives and positives. So இதுலயும் இந்த வெபினார்ல we are going to analyze the positives and negatives of preparing for competitive exams. So next we'll conclude it. If the viewers have the questions, we'll answer it live and then we'll end. So these are the timestamps of today's webinar. So yeah, we'll get started. So history, you know, எப்போ வேர்ல்ட் லெவலில் எதுக்காக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? டு யூ நோ ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா என்னன்னு தெரியுமா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்க்கு கீழே வேலை பார்க்குற இவங்களுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். ஸோ கவர்மெண்ட்ஸுக்கு கீழே வேலை பார்க்குற நம்மளோட ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருக்குமே அது சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸ் இஸ் டிஃப்ரெண்ட், சிவில் சர்வீஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சிவில்னா த வேர்ட் இட் செல்ஃப் கனோட்ஸ் த பீப்புள். Fine. Civilization சொல்றாங்களா? So civil there also mentions people. History and civics படிச்சிருப்பீங்களா உங்களோட 10th standards or 9th standard bookல? So that doesn't, அது வேற எதுவும் மீன் பண்ணல. It means people, people's politics. So civics. Civil service. So peopleக்காக பண்ணக்கூடிய service is called as civil service. So civil service எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா it was in 501 AD. Can you just believe? 501 AD before 1500 years. Okay, so இப்போ நம்ம சைனா பார்க்குறோம்ல, they are very most advanced in technology than other developing nations we have. So developing nationsனா என்ன, developed nationsனா என்னன்னு go surf, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. So you'll know what I'm speaking about. So developing countriesல China is way far ahead of the technology. So அவங்க இதுக்கு முன்னாடியுமே ஒரு பாரம்பரியமாகவே they are way ahead. ஸோ சைனீஸ் சில்க் ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சில்க் ரூட்டை தடுக்க போக தான் நம்மளோட இந்தியாவுக்குள்ள இம்பீரியலாகவே பிரிட்டிஷ் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்தியாவில் எப்படி பிரிட்டிஷ் இன்வைட் ஆனாங்க, பிரிட்டிஷ்னு சொல்லக்கூடாது, வெஸ்டர்னர்ஸ். ஸோ வெஸ்டர்னர்ஸ் எப்படி இங்கே வந்து ஆட்சி புரிய ஆரம்பிச்சாங்கிறது சைனாவோட சில்க் ரூட்டும் இந்தியாவோட ஓபியம் ரூட்டும் பிளாக் பண்ணதுனால தான். ஃபைன். ஸோ சைனீஸ் ஆர் வே அஹெட். அவங்க புராதன காலத்துலயும் அப்படிதான் இருந்திருக்காங்க. they were the one who invented papers, they were the one who invented silk. So silk காஞ்சிபுரப்பட்டு இல்லை, சைனா பட்டு தான். ஸோ சைனால இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லதில்லைன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் they invented all these things. So Emperor Mr. Wen of Sui, Emperor Mr. Wen of Sui was the person who was introducing
சிவில் சர்வீஸ் ஃபார் தி ஹோல் வேர்ல்டு. ஆனால் அப்போ அவங்க ஹோல் வேர்ல்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. அவங்களோட டைனாசிட்டிக்கு இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, டு எராடிகேட் த ஸ்ப்ளாய் சிஸ்டம். ஸ்ப்ளாய் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அதிகாரிகள் ஆகட்டும், இல்லை எம்பரர்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாகட்டும், தனக்கு தேவையானவங்களை மட்டுமே வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ஒரு நிலையான கவர்மெண்ட் இல்லாமல் போகுமா? நிலையான கவர்மெண்ட்னா இப்போ நான் எடுக்கிற முடிவுக்கே நான் வேலைக்கு வச்சிருக்கவன் கட்டுப்படுவானா? நான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் ஒத்துக்குவானா? ஏன்னா நான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் கரெக்டா நடக்கல அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். சரி, இந்த சிஸ்டமை எப்படியாவது மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் தான் சிவில் சர்வீஸ்னு ஒன்று வைக்கிறார். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறார். எதுக்கு வச்சாரு? ஃபர்ஸ்ட் அவர் எதுக்கு வைக்கிறாரு அப்படின்னா, ஃபார் தி ஃபர்ஸ்ட் லைன் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கும் வாரியர்ஸ்க்கும் வச்சார். கராத்தே, குங்ஃபு இது எல்லாத்துக்குமே மெரிட்ல, அண்ட் அடுத்த ஹையர் லெவல் ஆஃப் பொசிஷன்ஸுக்கும் மெரிட்ல எக்ஸாம்ஸ் வைக்கிறார். எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி நீ வா, அப்பதான் கவர்மெண்ட்ல உனக்கு வேலை, இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாது. அதோட இன்னொரு விஷயம் அதுல என்ன இருக்கு அப்படின்னா, we can break it into 2 parts. First one is that, ஒன்னு இவங்க சொல்ற பேச்சு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை திருந்தி நாட்டுக்காக நல்லது செய்யலாம் அப்படின்னு போனாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களோட வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? அந்த சிவில் சர்வெண்டோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, until the politician enjoys their service. ஸோ அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்க வரைக்கும் தான் அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? அதனாலேயே what they did is they introduced civil service. Wen of Sui அவர் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு இதை அறிமுகப்படுத்துறாரு. இது நம்ம எப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மாடர்னைசேஷனுக்கு அப்புறமா. மாடர்னைசேஷன் இஸ் நத்திங் பட் இம்பீரியலிசம் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு மாடர்னைசேஷன் ஒன்று வருது. மாடர்னைசேஷன் ஓகே, இஃப் இட் இஸ் அன் இன்டராக்டிவ் வெபினார், நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கலாம், வாட் இஸ் இம்பீரியலிசம்? Imperialism-na, we have 2 questions, imperialism and modernization. So modernization is a whole new concept. Fine. So imperialism அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே விட்டுட்டு அடுத்த நாடை போய் பிடிக்கிறது, இங்கே விட்டுட்டு அடுத்த டெஸ்கில் இருந்து போய் சாப்பாடு பிடிங்கி சாப்பிட்றது, அதுதான் இம்பீரியலிசம். நத்திங். அதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை இம்பீரியலிசம்னா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மாடர்னைசேஷன். மாடர்னைசேஷன்னா மாடர்னா ட்ரெஸ் போடுறதோ ஒரு மாடர்னா புறத்தோற்றத்தை இது பண்ணிக்கிறதோ கிடையாது. மாடர்னைசேஷன் இஸ் சம்திங் அக்செப்டிங் த நியூ திங்ஸ். ஸோ மாடர்ன் சிவிலைசேஷன் ஒன்று எப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னா 19th century. 19th century connotes for 1800s. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபைன். ஸோ 19th centuryனா 1900sல இருந்து ஆரம்பிக்காது, 1800sல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? 1801 இஸ் 19th century. 21st century அப்படிங்கிறது 2000ல ஆரம்பிச்சிருக்கும். ஃபைன். ஸோ யா, ஸோ 19th centuryல தான் மாடர்னைசேஷன் ஆரம்பிக்குது. மாடர்னைசேஷன் இஸ் நத்திங் பட் அக்செப்டிங் ஆஃப் நியூ திங்ஸ். ஸோ நிறைய போர்கள் அது வரைக்கும் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை ஒத்துக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் வாட் do you call it? மாடர்னைசேஷன். ஃபைன். ஸோ மாடர்னைசேஷனுக்கு அப்புறமா நம்ம அந்த ஓபியம் சில்க் ரூட் சொன்ன ஞாபகம் இருக்கா? பிஃபோர் திஸ். ஸோ சில்க் ரூட் சொன்னா இல்லையா? ஸோ அந்த சில்க் ரூட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்க ஒரு டைனாசிட்டி. அங்கே பிடிச்சிட்டு ஒட்டமன் எம்பையர் இதெல்லாம் மேப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட். ஓகே. ஸோ ஒட்டமன் எம்பையர் பிளாக் பண்ணதுனால இவங்களுக்கு லேண்ட் ரூட்ல சைனா போக முடியாது. ஸோ இந்த வெஸ்டர்னர்ஸ், இந்த மெயினா யூரோப்பியன்ஸ். ஸோ யூரோப்பியன்ஸ் வந்துட்டு இங்க சைனா போக முடியாது, அங்க போய் சில்க் வாங்கிட்டோ இல்லை எதுக்குமே ட்ரேட் பண்றதுக்கு முடியாததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சி ரூட்டை கண்டுபிடிப்பாங்க. ஸோ சி ரூட்டை கண்டுபிடிச்சப்பதான் அப்படியே வந்து எல்லா பக்கமும் ஓகே இங்கே இவ்வளோ வெல்த் இருக்கா, ஓ பரவாயில்லையே, சரி இவ்வளோ லேண்ட்ஸ் இருக்கா, சரி ஓகே நம்ம இதெல்லாம் வந்து கைப்பற்றணும், நான் இங்கே தொழில் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சு கடைசியில் வாட் வுட் ஹேவ் சி டன், நம்மள அரசாள ஆரம்பிச்சிருப்பாங்க. தட் இஸ் a very vague topic. ஒரு 2-3 hours ஆகும் அதை எடுத்தா. ஸோ we are not going to take that. Instead we'll know how this started. எப்படி மாடர்னைசேஷனுக்கு அப்புறமா சிவில் சர்வீஸை பிரிட்டிஷ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அங்க இருந்த டைலர்னு ஒரு வி ஹேவ் போர்ட்ஸ் ரைட். ஸோ போர்ட்ஸ் மூலியமா, சரி லேண்ட் மூலியமா கடத்த முடியாது. அப்ப கடத்துறதுன்னா இட் டசன்ட் மீன் இல்லீகலா கடத்துறதுன்னு கிடையாது. இட் மீன்ஸ் போக்குவரத்தே லேண்ட் மூலியமா பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்ட் இங்கிருந்து அங்க எடுத்துட்டு செல்றதுக்கும் கடத்துறது தான் சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே. ஸோ இங்கிருந்து அதை அங்க கடத்த முடியாது. ஸோ போர்ட்ஸ்ல இருந்து தான் வரணும். ஸோ டெய்லர்ன்ற ஒருத்தவர் பிரிட்டிஷ்க்கு
லெட்டர் எழுதுவார். இங்க இருக்கக்கூடிய எம்பரர்ஸும் அவங்களோட எம்பையரும் லாஸ்ட் லாங் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் நல்ல சிவில் சர்வன்ஸ் தான். அவங்க மெரிட்ல எக்ஸாம் வச்சு எடுக்கிறதுனாலதான் அங்க நல்ல சிவில் சர்வன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதாரு. இதை வந்து நம்ம இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம ஊர்ல, இது எனக்கு ரொம்ப நல்லதா தோணுது அப்படின்னு சொல்லி அவர் எழுத, அதுக்கப்புறமா இன்னும் அங்க போய் பார்த்த ஒரு சிலர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆக நெக்ஸ்ட் தான் நம்மளோட பிரிட்டிஷ்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணது இஸ் லைக் 1806, which is the 19th century. So that is what I called as modernization period. Fine. ஸோ 1806ல பிரிட்டிஷ்ல ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது நல்லா இருக்கு, சூப்பரான சர்வீஸ் பீப்புள்லாம் கிடைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இம்பீரியல் நேஷன்ஸுக்கும் இதை கொண்டு வராங்க. 1857 revolt. Do you know about that? Any viewers? So 1857 revolt is the Great Revolt of India. 1857 revolt. Mr. Mangal Pandey. ஓகே, தெரியல அப்படின்னா கோ சர்ச் ஃபார் 1857 ரிவால்ட். அது வரைக்கும் வெறும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா தான் பிரிட்டிஷ் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இல்லப்பா நான் இங்க கவர்மெண்டே வைக்க போறேன், நான் தான் ரூல் பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுத்தது அந்த 1857 ரிவால்ட் அப்படிங்கிற இது இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்மள ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பான். அப்ப 1858ல தான் ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்தியாவுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இம்பீரியல் சர்வீஸ்னு சொல்லி கொடுத்திருந்தானா, இம்பீரியல் சர்வீஸ்னா அங்க இருக்க பீப்புள் தான் இங்க ஆட்சி செய்வாங்க. புரியுதா? ஸோ கலெக்டர்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கப்பட்டது. தேவர் ஒரிஜினலி டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஸோ இங்க அவன் குடும்பம் தானே பண்ணார் பிரிட்டிஷ், ஆமா தானே? ஸோ நம்ம கிட்ட இருந்து வரிகளை நிறைய வசூலிச்சு அவனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை மட்டுமே உருவாக்க வச்சு they did something to India. That's the truth. ஆனா கொஞ்சம் நல்ல விஷயமா பண்ணிட்டு போயிருக்காங்க. The Western education we are studying now was brought by Babington Macaulay. ஸோ அவரு தான் கொண்டு வரணும், இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் படிக்க கூடாதுன்னு இல்லாம எல்லாருக்கும் எஜுகேஷன் ஈக்குவலா இருக்கணும். ஸோ மாடர்னைசேஷன் கான்செப்டோட நம்ம உள்ள புகுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தது மிஸ்டர் பேபிங்டன் மெக்கலே. ஸோ ரயில்வேஸ் லே பண்ணது அவங்க தான். ஆனா அவங்க வேற காஸ்க்காக லே பண்ணாம நம்ம அதை வேற காஸ்ட் பண்ணிக்கிட்டோம். Because of the railway connection only we came to know India as a vast land. ஸோ அதுக்கப்புறமா தான் குட்டி 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 ராஜ்யமா இருந்த நம்ம ஒட்டுக்கா இணைய ஆரம்பிச்சிருப்போம். ஓகே, நம்ம ராஜ்யங்களா இருக்கக்கூடாது, ஒரு தேசமா இருந்து இவங்களை விரட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணது அந்த ரயில்வேயோட இதுக்கு அப்புறமா தான் மேசிவா இருந்தது. அதுக்கு முன்னாடி கூட இருந்தது, ஆனா அவ்வளவா இல்லை. ஸோ ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தது நம்ம பிரிட்டிஷ் தான். பட் ஸ்டில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளை சுரண்டா தான் செஞ்சாங்க. ஸோ இனிஷியலி கலெக்டர்ஸ் வேர் ஆக்சுவலி டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஸோ அதுக்கும் இம்பீரியலா, அதாவது பிரிட்டன்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து இறக்குனானுங்க ஆளுங்களை. புரிஞ்சுதா? ஸோ எக்ஸாம் எழுத வச்சு கொண்டு வந்தாங்க. இந்தியால இந்த சிஸ்டமை கொண்டு வந்தது மிஸ்டர் லார்ட் கார்ன்வாலிஸ், சார்லஸ் கார்ன்வாலிஸ். ஸோ கவர்னர்ஸ் 10th 12th எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைன். ஸோ லார்ட் கார்ன்வாலிஸ் brought this to India. ஒரு 1912 வரைக்குமே இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதுல பெருசா இருந்திருக்காது. 1912ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருக்கும். அப்ப நம்ம இந்தியன்ஸோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்து இங்க வந்துட்டா இங்க திருப்பி எங்க நாடுக்கே போக முடியாதோன்னு ஒரு பயம் அந்த இவங்களுக்கு வந்திருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த பிரிட்டிஷ் பீப்புள் அங்க இருந்து இங்க வந்து கலெக்டர்ஸா வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்க மாட்டாங்க. அதனால வலுக்கட்டாயமா இந்தியன்ஸை தூக்கி உள்ள போட்டாங்க 1905ல. ஆனா அதுக்கு முன்னாடியே பெங்கால்ஸ் இருந்தாங்க. 5% of Bengalis were there in Indian administrative service. So அப்பல இருந்து இதுக்கு பேர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான், IAS IPS, which you are writing in UPSC. ஸோ அந்த போஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு 100 வருஷ பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். ஃபைன். 100 150 போயிட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் இது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ why we are writing examனு புரியுதா? To get a loyal civil servant, the person who can serve for the nation and for the people at the same time. புரியுதா? Yeah. So what was I was teaching you about the introduction of civil service in India. கரெக்டா? ஸோ சிவில் சர்வீஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல லார்ட் கார்ன்வாலிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ 1905ல பெங்காலிஸ் இருந்தாங்க. 1912 வரைக்கும் இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் அவ்வளவா இருந்திருக்காது. அதுக்கப்புறமா வர்றதுதான் நம்மளோட இவங்களா இருந்திருப்பாங்க, இந்தியன்ஸா இருந்திருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா
கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைச்சிருப்பாங்க. சரி, நமக்கு we had very good leaders. நேரு ஆகட்டும், காந்தி ஆகட்டும், they were very rationalist in thinking. இல்ல எனக்கு இதுதான் வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க they put themselves in the front before, sorry, our nation in the front before themselves. அவங்களுக்கு முன்னாடி கூட அவங்க தேசத்தை தான் முன்னாடி வச்சாங்க. We had one vision in mind. The nation should be set free. ஸோ ஃப்ரீடம் கிடைக்கணுங்கிறது தான் ஒரு மேசிவான ஒரு விஷயமா இருந்தது. கரெக்டா? ஸோ வந்திருப்பாங்க, நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1912 இருந்து we Indian started to get into higher positions. So higher positions of Indian administrative service. ஸோ அதுக்கப்புறமா 1945ல நிறைய பேரே இருந்தாங்க. ஸோ அப்போ 1000 people இருந்தாங்க அப்படின்னா ஒரு 338 இந்தியன் பீப்புள் தான் இருந்தாங்க சர்வீஸ்ல. அதுக்கப்புறமா ஒரு 622 வச்சுக்கோங்க, 622 people தான் என்னவா இருந்திருப்பாங்க, பிரிட்டிஷா இருந்திருப்பாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் 1935. ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு சுதந்திரம் வந்துட்டு ஒரு நாள்ல கிடைச்ச விஷயமே கிடையாது. நம்ம போராட்டத்தை சொல்றேன்னா போராட்டத்தையும் சொல்லுவாரு. ஸோ 1935 முடிவு பண்ணிட்டாங்க இவங்களுக்கு நாம சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ கான்ஸ்டியூஷன் ஒன்று வேணுமா, ஒரு நாடுன்னு ஒன்று உருவாக்குனா ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வேணும். கான்ஸ்டிடியூஷன் இஸ் நத்திங் பட் அரசியல் சட்டம், அரசியல் அமைப்பு. சரியா? அது வேணும். அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 1935 இருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதுல சரி முழுக்க முழுக்க இனிமேல் இவங்களே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் ஒரு ஆக்ட் போட்டிருப்பான். அதுக்கப்புறமா பிரிட்டிஷோட ஆஃபீஸர்ஸோட இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்லாம போயிருக்கும். ஆனா என்னன்னா அப்ப இருந்த ஒரு சிலர் ஆங்கிலோ இண்டியன்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ ஹூ ரியலி ஃபெல் இன் லவ் வித் தி பீப்புள் ஆஃப் இந்தியா அண்ட் இங்கே மேரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு இங்கதான் சர்வீஸ்ல இருந்தாங்க. அவங்க அவங்களோட தாய்நாட்டை விடவும் இந்த நாட்டை ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. ஸோ நாட்டை நேசிக்கிற ஒருத்தர்னால தானே அதுல இருக்க பீப்புளையும் நேசிக்க முடியும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா they would have came in. இங்க நடக்கக்கூடிய ஒரு சில பாலிடிக்ஸ் எல்லாமே நம்ம பிரிட்டிஷ் பார்த்து காப்பி அடிச்சதுதான். காப்பின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு 300 வருஷமா நம்மள ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள பின்பற்றுறது தான் நமக்கு கரெக்ட். அமெரிக்கன் முறையை போனா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அதை பத்தி ஒன்றும் பெருசா தெரியாது. அவங்களுமே ஒரு இம்பீரியல் காலனி தான். தனக்கு தேவையானது அமெரிக்கன்ஸ் உருவாக்கிக்கிட்டாங்க 1700s. ஸோ நம்ம லேட்டா தான் சுதந்திரம் வாங்குறோம், நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அதனால வாட் தி டிட், பிரிட்டிஷ் பீப்புளே இது பண்ணியிருப்பாங்க. ஃபைன். ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் இருந்து நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் IAS ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா வாஸ் சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர் யாருன்னு தெரியுதா? ஹி இஸ் ஃப்ரம் தாகூர் ஃபேமிலி. ரவீந்திரநாத் தாகூர் யாருன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு சத்யேந்திரநாத் தாகூர் யாருன்னு தெரியும். புரிஞ்சுதா? ஸோ சத்யேந்திரநாத் தாகூர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் IAS ஆஃபீஸர் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் உமன் IAS ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா வாஸ் அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா. ஃபைன். ஸோ அவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் IAS ஆஃபீஸர். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஹிஸ்ட்ரி. ஸோ இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். 1947 மேலே நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளே உருவாக்கியிருப்போம். உருவாக்கின நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே நம்மளே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இன்னையும் நம்மளோட இது என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுது. We have a century old examination method. Fine. The legacy. So we are going into the next step, the legacy of preparing for competitive exams. So legacy நம்ம பேசும்போது என்ன அப்படின்னா அதோட லெஜெண்டரி தன்மையை பத்தி பேசுறோம். நம்ம சின்ன நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஆன்லைன் மோட்ல கண்டக்ட் பண்றாங்களா? வை UPSC and TNPSC is conducting in pen and paper mode. அவங்களுக்கு செலவு தானே. இப்போ ஆன்லைன்னா நீங்க ஜாலியா அப்படியே MCQ டக் 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 அப்படின்னு மவுஸ்ல மட்டும் கிளிக் பண்ணிட்டு போனா போதும். அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்லோடிங் மட்டும் தான் வேலை. ஆனா they are conducting it in paper mode because ஒரு ப்ரிலிம்ஸுக்கும் ஒரு மெயின்ஸுக்கும் ஒரு இன்டர்வியூக்கும் நடுவுல கண்டிப்பா ஒரு 3 months இன்டர்வல்ஸ் இருக்கும். அதுல நீங்க எப்படி கன்சிஸ்டன்டா இருக்கீங்க, அந்த வேலை உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத அவங்க பாக்குறாங்க. புரியுதா? இட் டெஸ்ட்ஸ் ஃபார் டைம். நீங்க எப்படி இதை எடுத்துக்கிறீங்கன்னு பாக்குறாங்க. புரியுதா? வெறும் எக்ஸாமினேஷன் இல்ல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது. இட்ஸ் a legacy. You have to walk through everything. So this is அப்புறமா நம்மளோட தென் ஹோம் மினிஸ்டர் இருந்தாரு, லபாஸ்னான்னு ஒரு இடம் இருக்கு.
லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க தான் நம்மளோட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க. இட் இஸ் இன் முசோரி விச் இஸ் இன் உத்தரகண்ட். ஃபைன். ஸோ அவங்க தான் ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அந்த இது வந்துட்டு தென் ஹோம் மினிஸ்டர், his name is Mr. Govind Ballabh Pant. ஸோ அவர் தான் சரி ஓகே இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ஒன்று முடிவு பண்ணுறாரு மசூரியில். அதே தான் இந்நாள் வரைக்கும் பேர் மாற்றங்கள் அடைஞ்சு பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் 20 minutes. ஹிஸ்ட்ரியை 20 minutes சொல்லிட்டேன். வி ஹேவ் அதர் திங்ஸ். ஸோ லபாஸ்தான் ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இஃப் யூ ஹேவ் டைம், இஃப் த வியூவர்ஸ் ஆர் ஹேவிங் டைம், கோ அண்ட் விசிட் த ட்ரைனிங் ஆஃப் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த ஒரு தனி ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல நயன்தாரா ஒரு டயலாக் சொல்லுவாங்க, 2 வருஷம் நான் வேற எது பத்தியுமே யோசிக்காம இதை மட்டுமே நினைச்சு பாஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் வில் டேக். ஸோ 2 வருஷம் நீங்க படிச்சுட்டு போறதுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த ட்ரைனிங் ஃபேஸ். இஃப் யூ ஹேவ் டைம், ப்ளீஸ் கோ விசிட் சம் ஆஃப் தி வீடியோஸ் ஃபார் தி திஸ் திங். ட்ரைனிங் எப்படி இருக்கும்னு பாருங்க. வெறும் ட்ரெக்கிங் தான் பண்ணுவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தனியொருவன் படத்தில் நீங்க பாக்குறதே அங்க எக்ஸாக்டா நடக்கும். ஆனா என்ன, அது கூட சேர்ந்து கிளாஸஸும் நடக்கும். நீங்க இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் படிக்கும். ஒரு சில ட்ரைனிங்ஸ் will last for 2 years. ஃபைன். இதுல ஐஎஃப்ஓஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? லீகசின்னு நம்ம சொல்லும் போது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸையும் சொல்லணும்ல. இதுல இப்ப பிரதானமா யூபிஎஸ்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ யூபிஎஸ்சியில ஒரே ப்ரிலிம்ஸ் தான் எழுதுவீங்க. ப்ரிலிம்ஸ் எழுதி 2 மெயின்ஸ் எழுதுவீங்க. ஒன்னு சிவில் சர்வீஸ்க்கு, இன்னொன்னு ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு. இந்த இதோட ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லியிருந்தேன்ல, சிவில் சர்வீஸ் விடையும் ஃபாரஸ்ட் சர்வீஸும், சாரி, சிவில் சர்வீஸ் வேற, ஃபாரஸ்ட் சர்வீஸ் வேற. ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளோட வெஜிடேட்டிவ் பார்ட்டுக்காக வேண்டி நம்ம செய்யற சர்வீஸ். ஒரு சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது பீப்புளுக்காக வேண்டி பண்ணக்கூடிய சர்வீஸ். அதுக்காக ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் ஹெட் குவார்டர்ஸ்ல உட்கார வச்சிருப்பாங்கன்னா கிடையாது. உங்களோட ஹெட் குவார்டர்ஸ் உங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பக்கத்து இதுல இருக்கும். ஓகே. ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல என்ன அப்படின்னா 2 years ட்ரைனிங் கொடுப்பாங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 yearsல சூப்பரா 2 வருஷமும் ஹோல் இந்தியா உங்களை ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிகிரி வாங்கி தருவாங்க கவர்மெண்ட் அவங்க செலவுல. ஸோ இட் இஸ் நாட் லைக் வாட் யூ திங்க். இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் இஸ் what transformations you go through when you study for competitive exams. This is not a joke. So studying for competitive exams is not at all a joke. You have to devote yourself. So you have to devote yourself. நான் சொல்லும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வேற எதுவும் பத்தி நினைக்க கூடாது, பேசக்கூடாதுன்னு இல்லை. ஆனா முக்காவாசி நேரம் இதுக்கு தான் செலவு பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ரீட் ஃப்ரம் இந்தியா கூட இல்ல, உலகத்தோட ஆரம்பத்துல இருந்து உலகம் இனி எப்படி முடிய போகுதுங்கிற வரைக்கும் படிப்பீங்க. You have a lot of subjects to learn. எதுக்கு மேம் நாங்க அதெல்லாம் படிக்கணும், எதுக்கு நாங்க தேவையில்லாம ஹிஸ்டரி படிக்கிறோம்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. வரலாறு படிக்காத ஒரு குழந்தை எப்படி வரலாறு படிக்கும்? சாத்தியம் இல்லை தானே. நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னே தெரியல அப்படின்னா நான் எங்க போறேன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்போ உங்க வீட்டுல இருந்து நீங்க ஆரம்பிச்சாதானே ஏதோ ஒரு டெஸ்டினி இருக்கும். ஸோ எங்க இருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் தானே. அப்படி தெரியல அப்படின்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லைல்ல. ஸோ ஹிஸ்டரி கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நடத்துறவங்க நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஹிஸ்டரி, ஜியோகிரபி. ஸோ உங்க மண்ணு, உங்க பூமி, உங்க சோலார் சிஸ்டம், உங்க யூனிவர்ஸ் எதனால ஆயிருக்கு, எப்படி உருவாயிருக்குன்னு தெரியலன்னா நீங்க யாரை ஆட்சி பண்ண போறீங்க, எதுக்கு ஆட்சி பண்ண போறீங்க? அதோட ஜியோகிரபி நீங்க படிக்கும் போது இந்தியன் ஜியோகிரபின்னு ஒன்று படிப்பீங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, பேங்கிங்கை தவிர. ஏன்னா பேங்கிங்ல நீங்க உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸும் ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தா போதும். ஸோ அது படிக்கும்போது உங்களோட லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய மண்ணு கூட என்ன மண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். மண்ணு என்ன மண்ணுன்னு தெரிஞ்சாதானே அதுல என்ன விவசாயம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு புரியும். விவசாயிகள் வந்து உங்ககிட்ட கோரிக்கை வைக்கும் போது ஐயோ நான் மண்ணை பத்தி படிக்கலப்பா என்னப்பா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல, இல்லையா? அதனாலதான் யூஆர் ரீடிங் அபவுட் ஜியோகிரபி. ஸோ இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸுக்கும் யூ ஹேவ் ஜஸ்டிஃபிகேஷன் வை யூ ஆர் லேர்னிங் தட். அதுல ஏன் டெஸ்ட் வச்சு உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல யூபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் உங்களோட வெறும் ஃபேக்டை மட்டுமே பார்க்க மாட்டாங்க. யூ வில் ஹேவ் இன்டெப்த் அப்ளிகேஷன். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் டைரக்டா என்னைக்குமே ஷூட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுதா? அதை கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி வில் ஹேவ் கொஸ்டின்ஸ். ஸோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் பாக்குறாங்க. யூ ஷுட் நோ அட்லீஸ்ட் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ட்ரைனிங்க்கு தகுதியானவங்களான்னு அவங்க பாக்குறாங்க. ஃபைன். ஸோ எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட முடியாது. இட் இஸ் அ ப்ரைட். டெஃபினெட்லி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இஸ் அ ப்ரைட்.
ஃபைன். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா நான் ஏன் அதை ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினெட்லி எனக்கும் நடந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வேற லெவல் ஃபீல்ல இருக்கும். நான் ஐயோ மேம் நான் சின்ன வயசுல நல்லாவே படிக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது மேம், நான் படிக்கிறதே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மாறிடுவீங்க, டெஃபினட்டா மாறிடுவீங்க. ஏன்னா அது தர ஃபீல் வேற லெவல்ல இருக்கும். ஒரு விஷயத்த படிக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு, நிறைய விஷயம் நிறைய கத்துக்கிட்டே இருப்பீங்க, தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு தேடல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறது கண்டிப்பா பிடிக்கும். ஃபைன், நீங்க அது பாஸ் பண்றீங்க இல்லைங்கிறது இல்லாம உங்களை ஒரு எப்படி ஒரு சமூக சீர்திருத்த ஆடியா அதை மாற்ற முடியும். அவ்வளவு படிப்பீங்க நீங்க, அதுல நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ a transformation that a government exam can give is something so beautiful. நான் அந்த கோச்சிங் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியோ இல்லை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இருந்ததை விட அதுக்கப்புறமா எனக்கு என்ன பண்ணணும் எப்படி போகணும்னு எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லி கொடுத்தது ஒரு அலாதியான ஒரு பயணம். நான் ஏன் இந்த இன்ஸ்டிடியூட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, I started as a freelancer. Now I have become the CEO of Cosmic One, which is incubated at Atal Incubation Center of Niti Aayog. Fine. So Niti Aayog is the government think tank body. ஓகேவா? ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். யூ ஆல் நோ அபவுட் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், ரைட்? ஸோ என்னன்னா, ஜல்லிக்கட்டுனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம வந்து அது பக்கமா படிச்சு வச்சிருப்போம். வைல்ட் லைஃப் அனிமல் ஆக்ட் அப்படிங்கிறத மாடை வைல்ட் லைஃபா மாத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு உண்மையாவே ரொம்ப வேதனையா இருந்தது. ஓகே, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் நோயிங் ரியலி அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். அதனாலதான் ஐ வாண்டட் எவ்ரிபடி, நான் மட்டும் இல்ல நிறைய மேதைகள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு படிக்கணும், அப்பதான் இந்தியாவை பத்தி நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிசைட்ஸ் யூ பாஸ் கெட்டிங் பாஸ்ட் ஆர் நாட், ஃபைன், எல்லாருமே அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள போறது, எப்படி ஒரு ஆர்மிக்குள்ள போயிட்டு வர்றது இஸ் நெசசரியோ அந்த மாதிரி ஒரு சிவில் சர்வீஸ்க்கு நீங்க படிக்க வேண்டியதும் இஸ் அட்டர் நெசசரி. ஃபைன். ஸோ யா, the half an hour is done. So next we are moving towards the negative sides. Fine. We are moving to the negative sides of competitive exam preparation. வெறும் எல்லாத்துலயுமே பாசிட்டிவ்ஸ் மட்டும் இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நெகட்டிவ்ஸ் என்னன்னா, படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வேளை கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கல, ஒரு கரெக்டான மெட்டீரியல்ஸ் நீங்க படிக்கல, இல்ல கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பா அம்மாக்காக தான் படிக்கிறீங்க அப்படின்னா லைஃப் லாங் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? அதுல லக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ லக் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் 9 attempts பயங்கர ஸ்டஃப்டு. அவங்கள மாதிரி ஒரு நாலேஜான பர்சன்லாம் பார்க்க முடியாது, அவ்வளோ ஸ்டஃப்டா இருப்பாங்க. ஆனால் தே குடன்ட் பாஸ். ஏன்னா அவங்களுக்கு லக் ஃபேவரபிளா இருந்திருக்காது. புரியுதா? ஒரு 2 மார்க் 1 மார்க்லாம் அவங்களுக்கு ஒரு அட்டெம்ப்ட் போயிருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், நீங்க பிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போனீங்க அப்படின்னா, மெயின்ஸ் கழிச்சுட்டு மெயின்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்க திருப்பியும் ப்ரிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். இன்டர்வியூ பாஸ் பண்ணல அப்படின்னா திருப்பியும் ப்ரிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். இட் இஸ் a test of time. So what I suggest is that, and next very big flaw is that ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா இன்னொரு இதுக்கு கோச்சிங்க்கு காசு கட்டி படிக்கிறது. So that was what I saw with my fellow aspirants. So அவங்க இதுதான் பண்ணாங்க. But what I thought is, no, இது இப்படி இருக்கக்கூடாது. We should have a backup option, right? So what Cosmic One does is, so இதுதான் நம்மளோட USP. So Cosmic One என்ன பண்றோம் அப்படின்னா, we are giving you clubbed coachings. So clubbed coaching in the sense, நீங்க UPSCக்கு தான் பே பண்ணுவீங்க, but we will be training you for UPSC, TNPSC, banking and ஒரு skill course. இந்த skill course எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த skill course defines you. So we have many skill training programs like cloud data computing, from cloud data computing to fashion designing வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்கில் கோர்சஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிடும். ஒரு 2 அட்டெம்ப்ட்க்கு மேல போறீங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் சஸ்டைனபிள், உங்க வீட்டுல காசு தேவைப்படுது அப்படின்னா, யூ கேன் பிகம் an entrepreneur. சுயமா சம்பாதிச்சுக்கலாம். வேற இடத்துல வேலைக்கு போய் உங்களோட ட்ரீமை கைவிடுறதை தவிர்த்து நீங்க சுயமா சம்பாதிச்சுக்க முடியும். புரியுதா? ஸோ காஸ்மிக் ஒன் இஸ் gonna skill the aspirants who are studying with us. So skillum பண்ணி we'll also give you for clubbed coaching. So அந்த கோச்சிங்னால ஒரு எக்ஸாம் விட்டாலும் உங்க பேரண்ட்ஸுக்கு இது இல்லாம தாராளமா நீங்க இன்னொரு எக்ஸாம் எழுதி உங்களால கிராக் பண்ண முடியற அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டா we are going to make the students get ready for the exams. And thirdly, we are having EMI options. So EMI optionங்கிறது is
0% EMI I'm talking about. ஸோ உங்க பேரண்ட்ஸ்க்கு EMI கொடுத்துருவாங்க, அது நீங்க மாசம் மாசம் பிரிச்சு கட்டினா போதும். ஏன்னா எல்லா அகாடமிஸும் பார்க்குறேன், இட் இஸ் ரியலி காஸ்ட்லி ஃபார் யூ டு ஸ்டடி. ஐ வாண்டட் டு மேக் இட் மோர் அஃபோர்டபுள். ஸோ வி ஆர் ஹேவிங் EMI ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் EMI ஆப்ஷன்ஸில் யூ கேன் கோ learn that. So for any queries and stuffs, you may contact the company. And thanks for attending the webinar. So this is what I wanted to walk you through. So positives irukku, negatives irukku. I hope I have given a gist of what it is. Fine. So the truth is that what path you choose. Okay. So definitely it is a very bright stuff. இதுல ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கலாம். கவர்மெண்ட் வந்துட்டு பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க, போச்சு, நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே போச்சு. அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, எக்ஸாம்ஸ் வச்சுதான் ஆள் எடுப்பாங்க. பிரைவேட்டைசேஷன் எதை முடிவு பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை வேணா கேரண்டி இல்லாம போகலாம். வேலையே செய்யாம சும்மா சேர்லயே உட்காந்துட்டு இருந்தா யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ அது வந்து ஒரு மோசமான மூவ் எல்லாம் கிடையாது. படிங்க, படிச்சு ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஸ்கில் பண்ணி நேர்மையா வேலை பார்த்தா ஹூஸ் கோனா கிக் யூ அவுட். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் இருக்க போது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆல்சோ காஸ்மிக் ஒன் இஸ் டூயிங் அ வெபினார் வித் மிஸ்டர் ஜெகதீஸ்வரன், த ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆஃப் கடலூர். ஸோ அவர் வந்து இந்த ப்ரைவேட்டைசேஷன் பற்றி தெளிவாக ஹீஸ் கோனா சே. இட் இஸ் அ 40-minute webinar in Zoom. So you can also get the link after contacting us. So definitely we are into it. Nama LinkedIn profile, Instagram profile, we are linking the joining address, register from address. So if you wish to join, you can join. So yeah, this is about. And if anyone is wondering why I am wearing this mask, is that I endorse safety. So safety must. So in the pandemic la nama ellarume nammala tharkaathukiradhu da is the best way. So be immune, be safe, and wear masks wherever you go. Sanitize your hands completely and be safe. Thank you for attending the webinar.